நான் பிஸ்னஸை பல வருடங்களாக பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஒரு தெறிக்க விடுற மாதிரி ஒரு க்ரோத் ஓரியன்டாக என் வியாபாரம் இல்லை. எனக்கு க்ரோத் வேணும் சார், எனக்கு வந்து நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வராங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. ஒரே பிஸ்னஸை நீங்கள் செய்கிற அதே பிஸ்னஸை பெரிய லெவலில் தெறிக்க விடுற மாதிரி பண்ணுறவங்களும் இருக்காங்க, சாதாரணமாக சோவாக பண்ணுறவங்க இருக்காங்க, ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமையிலேருந்து மக்கள் இருக்காங்க. அப்போது பிஸ்னஸ் ஒன்று தான், அதே ப்ராடக்ட் அதே சர்வீசஸ் தான், அதே மாதிரி டார்கெட் கஸ்டமர்ஸ் தான். ஆனால் ஒருவரால் மட்டும் நல்லா சிறப்பாக செய்ய முடிகிறது அப்படின்னு வரும்போது உடனே நம்ம என்ன சொல்லுவோம்னா, சார் அவர் நிறைய பணம் போட்டு பண்ணுறாரு, அவருக்கு சப்போர்ட் நிறைய இருக்குது, எனக்கு அது இல்லை. ஓகே, அக்ரீட். யாருக்கோ ஒருத்தருக்கு நல்ல பணம் கிடைக்கிறது, நல்ல ஒரு ரிசர்வாயர் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதனால் செய்ய முடியுமா? சரி, பணம் உங்களுக்கு கொடுத்தாச்சு, நாளைக்கு நீங்கள் கேட்குற ஒரு 50 கோடி உங்களுக்கு கொடுத்தாச்சு, நீங்கள் அதே மாதிரி அந்த தொழிலை வந்து வெற்றி வாய்ப்பாக மாற்ற முடியுமா என்பதை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள்.